இந்த உலகத்துல எந்த மூலையில எந்த ஒரு தப்பு நடந்தாலும் நம்ம எல்லாத்துக்குமே பொறுப்பு இருக்குங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு கேளுங்க. இங்க திறமைகள் எல்லாருக்கும் வேற வேறையா இருக்கு. ஆனா ஆசைகளும் எல்லாருக்கும் நல்லா வாழணும், நல்லா இருக்கணும்ன்ற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கு. அப்போ ஒருத்தன் நல்லா படிப்பான், நல்ல திறமையா இருப்பான், பிசினஸ் நாலேஜ் இருக்கு, அவன் நல்லா சம்பாரிச்சு நல்லா சந்தோஷமா பெருசா வாழ்வான். அதே இன்னொருத்தனுக்கு அந்த அளவுக்கு போதிய நாலேஜ் இருக்காது, படிப்பறிவு இருக்காது, ஆனா அவனுக்கும் நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. ஒரு சிம்பிளா எடுத்துக்கலாமே, ஒரு கிளாஸ் ரூம்ல எக்ஸாம்ல சீட் பண்றதுன்னு கூட வச்சுக்கலாம். நீ உன்னால நல்லா படிக்க முடியும், உனக்கு ஈஸியா வருது, நீ அதை டெய்லி அழகா உட்காந்து படிச்சு மார்க் எடுத்துடுற, பாராட்டு வாங்குற. நான் கஷ்டப்படுறேன், எனக்கு தெரியல, நீங்க சொல்லி கொடுக்குறது எனக்கு புரியல, எனக்கு படிக்க வரல, அப்போ நான் ஃபெயில் ஆனா என்னை திட்டுறாங்க, நான் மட்டும் திட்டு வாங்கணுமா? நான் சீட் பண்றேன், என்னால முடியும் சீட்டிங், நான் சீட் பண்ணி நானும் பேர் வாங்குறேன், நானும் பாஸ் பண்ணேன், நானும் 4 பாராட்டு வாங்குறேன். ஏன்னா என்னால சீட்டிங் பண்ண முடியும், உன்னால படிக்க முடியும்னா என்னால சீட் பண்ண முடியும். எனக்கும் பெருமை வேணும், எனக்கும் புகழ் வேணும். அந்த எக்ஸாம்ல சீட் பண்ண தப்புக்கு எல்லாருமே தான் பொறுப்பேற்கணும். எப்படி? அந்த மாணவனுக்கு புரியுற அளவுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாத டீச்சரு, தனக்கு புரிஞ்சும் அதை தன்னோட ஃப்ரெண்டுக்கு சொல்லிக் கொடுக்காத ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட், நல்ல மார்க் எடுத்தாதான் நல்ல பையன், இல்லைன்னா வேஸ்ட்டு அப்படின்ற மைண்ட் செட்டை கொண்டு வர அவங்க பேரண்ட்ஸ், சுத்தி இருக்கிறவங்க, படிக்கலைன்னா நீ வேஸ்ட்டு தண்டம் அப்படின்னு திட்டுறவங்க, அவங்கள அடிக்கிறவங்க, இது எல்லாருமே காரணம் தாங்க அவன் சீட் பண்ணதுக்கு. அதனால இந்த உலகத்துல எந்த தப்பு எந்த மூலையில எப்படி நடந்தாலும் அது எல்லாத்துக்குமே பொறுப்பு இருக்கு.